அடுத்ததாக 7ஆவதாக அசாமுக்கு வருவோம். அசாமில் என்னாச்சு? அமைப்பு பலவீனம். அங்கே அமைப்பே இல்லை. ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தன்னுடைய காங்கிரஸ் கட்சியே கீழே இருக்கிற கட்டமைப்புகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல பலவீனம் அடைஞ்சிருக்கு. அதனால் தோல்வியாகுது. அடுத்து 8ஆவது மணிப்பூர். கட்சியிலிருந்து விலகிறது. மொத்தமாக கட்சியிலிருந்து விலகி தோல்வியை கொடுத்துட்டாங்க காங்கிரஸுக்கு. ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு கேடரையோ ஒரு எம்எல்ஏக்களையோ உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு திராணி இல்லை. முடிஞ்சிருச்சு. 8ஆவது ஆச்சா. அடுத்ததாக நம்ம 9ஆவதுக்கு வருவோம். கர்நாடகாவில் 2018 என்ன நடந்துச்சு? இதையெல்லாம் நம்ம பரிசீலனை பண்ணணும். அங்கேயும் தெளிவான தலைமை இல்லாமல் கூட்டணி அரசியலில் அப்புறம் ஆட்சி கலைக்குது. பசுவராஜ் பொம்மை வராரு, திரும்ப நம்ம இன்னொருத்தர் திடீர்னு ஒரு நாள் சிஎம் ஆகிறாரு. அப்படியே மாறி 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 கடைசியில் பாஜகவுக்கு ஆட்சி போய் அங்கே பாஜகவுக்கு ஆட்சி போனோடனே என்ன நடக்குது? ஹிஜாப் பிரச்சனை தலைவிரிச்சு நடக்குது. இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்திருந்தால் அந்த பிரச்சனை அங்கே வந்திருக்குமா? வந்திருக்காது. மறுபடியும் கஷ்டப்பட்டு கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் என்ன நடக்குது? 2 பேருக்குள்ள அடுத்த சிஎம் வேணும் அப்படின்ற ஆட்சி அதிகார போட்டி மறுபடியும் வருது. இந்த போட்டியை முதல்ல போய் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களே தலைமையிட்ட சொல்லி இருக்க ஸ்டேட்டையாவது காப்பாற்றணும். 2 பேரை அடிச்சுக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் ஆட்சியை செய்யணும்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட சமாதானப்படுத்தணும். அங்கேயும் அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்று டெப்புட்டி சிஎம் தனி கட்சி ஆரம்பிப்பார், இல்லை மூத்தவராக இருக்க சிஎம் தனி கட்சி ஆரம்பிப்பார் கர்நாடகாவில். இது நடக்கும். அதனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே குறை சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிழிச்சு நட்டமாக நப்பாட்ட வேணாம். இங்கே எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதா. ஏன்னா 9 ஸ்டேட்டை சொல்லியிருக்கேன். கடந்த 3 ஆண்டுகளில் இந்த 9 ஸ்டேட்டுமே காங்கிரஸ் மட்டும்தான். நீங்கள் சொன்ன அந்த 9 ஸ்டேட்டு 2 தான் காங்கிரஸ் சும்மா பேருக்கு வச்சுருக்கீங்க. மீதி எல்லாம் வேறு ஆளுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த 9 ஸ்டேட்டும் நாசமாக போனதுக்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சி இழந்ததுக்கு காரணம் காங்கிரஸ் தான் அப்படிங்கிறதுக்கு டேட்டாவோட சொல்லியிருக்கோம்.